வணக்கம் மக்களே. இப்போ நிறைய சர்க்கரை வியாதிக்காரங்ககிட்ட நான் பேசுகிறப்போ ஏதாவது டயட் ஃபாலோ பண்ணுறீங்களா, வாக்கிங் போகிறீங்களா, எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா அப்படின்லாம் நம்ம கேட்குறப்ப பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் டயட்டே இருக்கிறதில்ல. அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் அந்த காலத்தில் எங்கள் தாத்தா 3 வேளையும் சாப்பாடு தான் சாப்பிட்டாரு, அவருக்கு சர்க்கரை வியாதி கிடையாது. எங்கள் தெருவில் ஒரு வயசான பாட்டி இருந்தாங்க, அவங்க 3 வேளை சாப்பாடாக சாப்பிட்டாங்க, அவங்களுக்கு இப்படி வியாதி சர்க்கரை வியாதியெலாம் ஒன்றுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த டயட்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ரொம்ப ஈஸியாக எடுத்துக்குவாங்க. சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது இந்த காரணத்தினால தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு காரணத்தை சொல்ல முடியாது. சர்க்கரை வியாதி ரொம்ப சிக்கலானது, காம்ப்ளிகேட்டடானது. சர்க்கரை வியாதி வர்றதுக்கு ஏகப்பட்ட காரணம் இருக்குது. அதெல்லாம் சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்போ நீங்களே நம்ப அளவுக்கு நான் ஒரு காரணம் சொல்கிறேன் பாருங்கள். சர்க்கரை வியாதிக்கு ஏர் பொல்யூஷன் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க. அந்த ஏர் பொல்யூஷனில் இந்த PM 2.5 பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியும். அதில் ரொம்ப டீப்பாக போனீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது என்ன சொல்கிறாங்கன்னா, டயர் வேர் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறாங்க. வண்டியில் ரோட்டில் வண்டி போகுது பார்த்திங்களா, அந்த டயரும் ரோடும் உராயிறது மூலமாக டயர் தேய்மானத்தில் வர்ற அந்த ரப்பர் பார்ட்டிகல்ஸ் காற்றுல கலந்து அதன் மூலமாக சர்க்கரை வியாதி வருதுங்கிறாங்க. TRWP அப்படிம்பாங்க. அதனோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா வெறும் 0.27 தான் வரும். இதை எங்கே ரிசர்ச் பண்ணிக்கிறாங்களா, லண்டன், டோக்கியோ, லாஸ் ஏஞ்சல்ஸ் அங்கே பண்ணிக்கிறாங்க, இந்தியாவில் பண்ணலை. அதுக்கடுத்து இன்னும் டீப்பாக போனீங்கன்னா முக்கியமாக பிரேக் வேருங்கிறாங்க. நம்ம வண்டியில் பிரேக் பிடிக்கிறப்ப அந்த பிரேக் பேடும் வண்டியில் இருக்கிற அந்த வீலும் உராயிற அந்த ஹீட்டில் வர்றது. அதில் என்னென்ன மெட்டல் காற்றுல கலக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா காப்பர், அயன், ஜிங்க்கு. அது இல்லாமல் அந்த ஹீட் மூலமாக வரக்கூடிய ஒரு கேஸ், அந்த கேஸ் பார்த்திங்கன்னா பயங்கரமான டாக்ஸிங்கிறாங்க. அது இல்லாமல் இப்போ இந்த 3 சேருதுன்னு வச்சுக்கோங்க, டயரு, பிரேக்கு, ரோடு டஸ்ட்டு, இந்த 3 சேர்ந்தது அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30-40% இந்த ஏர் பொல்யூஷனுக்கு காரணம், இந்த 3 சேர்றப்போ. அப்படி இருக்கிறப்போ நம்ம இன்னும் அந்த காலத்தில் எங்கள் தாத்தா சாப்பிட்டாரு, எங்கள் வீட்டில் பாட்டி சாப்பிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் விதாண்டவாதம். இப்போ நான் கூட ஒரு விதாண்டவாதத்துக்கு சொல்லுவேன், எங்கள் ஏரியாவில் ஒரு 15 வருஷமாக ஒருத்தர் சிகரெட் பிடிக்கிறார், அவர் கேன்சர் வரல அப்படின்னா எல்லோரும் போய் சிகரெட் பிடிக்கிறன்னு அர்த்தமாயிருமா? அந்த மாதிரி இதெல்லாம் விதாண்டவாதம். இப்போ நீங்கள் பெரிய சிட்டியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கோயம்புத்தூர், சென்னை, டெல்லி அந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா சர்க்கரை நோய் வர்றதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்க்கரை நோய் வருதோ வரலையோ ஒரு சமச்சீர் டயட்டுக்கு போயிடுறது நல்லது. ஏன்னா நீங்கள் அந்த காலத்தோட கம்பேர் பண்ணாதீங்க. அந்த காலம் மாதிரி இந்த காலம் கிடையாது. இதை மனசில் ஏற்றிக்கணும். இப்போ யாராவது ஒரு டாக்டர் இதெல்லாம் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கணும், அவருக்கு ஒரு அவசியம் கிடையாது. ஏன் அவருக்கு சொல்லி புரிய வைக்கணும்? உங்களுக்கு சொல்லி ஒரு 10 நிமிஷம் விளக்குறதுக்கு பதிலாக அவர் வேறு பேஷண்ட்டை பார்க்க போயிடுவார். அதனால் உங்களுக்கு யாரும் சொல்லி கன்வின்ஸ் பண்ண அவசியம் கிடையாது. நீங்களாக கன்வின்ஸ் ஆகிக்கணும். சரி ரைட்டு, அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சு, இன்றைக்கி இவ்வளோ ஏர் பொல்யூஷன் இருக்குது, சர்க்கரை வியாதி வர்றதுக்கு பல காரணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களாக மனசில் அந்த அக்செப்டன்ஸி ஏற்றுக்கணும். அதை விட்டு இப்போ நானே ஒரு 10 வீடியோ போடுறேன் அப்படின்னா 10 வீடியோ போட்டு நீ கன்வின்ஸ் ஆகலை என்ன பண்ண முடியும்? அதனால் வர்ற பாதிப்பு உங்களுக்கு தான் வரும். அதே மாதிரி ஒரு மருத்துவர் உங்களை கன்வின்ஸ் பண்ணணும் ஒரு அவசியம் கிடையாது. ஏன்டா அவர் நீங்கள் இல்லைன்னு இன்னொரு பேஷண்ட்டை பார்த்துட்டு ஃபீஸ் வாங்கிட்டு போயிடுவார். அதனால் ஒத்துக்குங்க. நிலவரம் நாட்டு நிலவரம் இப்படி தான் இருக்குது. சர்க்கரை வியாதி பல காரணங்கள் வருதுன்னு ஒத்துக்கிட்டு ஒரு டயட்டுக்கோ ஒரு எக்ஸசைஸ்க்கோ போயிருங்க, நீங்களாக போயிருங்க. நீங்கள் யார்ட்டும் வாக்குவாதம் பண்ணி பழகாதீங்க. அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க, அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்து புராணத்தை பேசாதீங்க. இன்றைய நிலவரத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தயவு செஞ்சு டயட்டுக்கு போயிருங்க. ஒரு வாழ்வியல் முறையை மாற்றிக்கங்க. இந்த சேனலில் சர்க்கரை நோய், இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் பற்றி நிறைய பேசுவோம். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.